சதித்திட்டம் பண்ணி இந்த டாக்டரையும் இந்த மலரையும் பிரிச்சே ஆகணும். என்ன பண்ண போற அனுஷ்காமா? அத யோசிக்கணுமா? எனக்கு இதை கேட்ட அதிர்ச்சியில இருந்தே மீள முடியல. என்னால எதையுமே யோசிக்கவே தோண மாட்டேங்குது. அப்படி நீ என்ன கேட்ட அனுஷ்காமா? அவ டாக்டரை தான் லவ் பண்றதுக்கு என்ன ஆதாரம்? அப்படியே அவ டாக்டரை லவ் பண்ணினாலும் அந்த டாக்டர் இவனை லவ் பண்ணணுமே, அது நம்மளுக்கு தெரியலையே. அவ லவ் பண்றியானா இல்லையான்னு இதாம எனக்கும் தெரியல. இவளே இவ்வளவு கான்பிடென்டா இருக்கப்ப அந்த டாக்டர் இவளை லவ் பண்ணாமையா இருப்பியா? ஒருவேளை இவளே ஒரு மனசா நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் இருக்கலாம்ல. அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இப்போதைக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இவளை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் டாக்டர் இவளை லவ் பண்றானா இல்லையான்னு. டாக்டர் இவளை லவ் பண்ணாட்டி நம்மளுக்கு நல்லதுதான். ஆனா இவளை டாக்டர் லவ் பண்ணா அது நடக்காது, நடக்கவும் கூடாது. போய் இவளுக்கு டாக்டர் மாப்பிள்ளையா? டாக்டரை கட்டிக்கிட்டு இவ நல்லா வாழ்ந்துடக்கூடாது. டாக்டர் மட்டும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுக்க, இவளையும் கையில பிடிக்க முடியாது, இவங்க அப்பனையும் கையில பிடிக்க முடியாது. இந்த ஆளு சும்மாவே என் மக அப்படி என் மக இப்படி, என் மக மனசுக்கு எதுவும் நல்லதாத்தான் நடக்கும்னு பேசிக்கிட்டு திரும்பியா. இப்ப டாக்டர் மட்டும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நம்ம நீ எதுக்குமா கவலைப்படுற? நான் இருக்க வரைக்கும் இவன் நல்லா வாழவே முடியாது. இவன் இப்படியே பிச்சைக்காரியா தான் தெரியணும், இல்லாட்டினா நம்ம வீட்டுல வேலைக்காரியா தான் இருக்கணும். அப்படி சொல்ல அனுஷ்காமா. எல்லா கரும்பையும் வெட்டி வண்டியில ஏத்தியாச்சுன்னா மிச்சம் இருக்கிறது இந்த கரும்பு மட்டும்தான். இன்னைக்கு எப்படியாவது இதை வெட்டி வண்டியில ஏத்திடணும். பரவாயில்ல, பேஞ்ச மழைக்கு அதிக விளைச்சல் தராட்டியும் நம்ம போட்டது எப்படியோ வந்துருச்சு. இவளுக்கு இங்க வரா. அஸ்வின், உனக்கு நேரம் சரியில்லடி, இடத்த காலி பண்ணிரு. ஐயோ, என்ன அஸ்வின் போறாரு? அஸ்வின் நில்லுங்க. எனக்கு எதுக்குமா வம்பு? நான் கிளம்புறேன். அஸ்வின் நில்லுங்க, உங்ககிட்ட தான் நான் பேச வந்தேன். என்னது? என்கிட்ட பேச வந்தியா? என்கிட்ட பேச உனக்கு என்ன இருக்கு? அப்படி
அது மட்டும் இல்லாம நாளா யாரு உங்களுக்கு பேசுறதுக்கு? என் கூட என்கிட்ட பேச என்ன இருக்கு? அப்படி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க யாரோ நான் யாரோ, என்கிட்ட பேச உங்களுக்கு என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்க. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நீங்க உங்களுக்கான ஆள் யாரோ அவங்க கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப எதுக்கு என்கிட்ட பேச வந்தீங்க? நாளா யாரு உங்களுக்கு? என்கிட்ட பேசணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு உங்களுக்கு? அஸ்வின், வாய மூடு. என் பேர் கூட உன் வாயில இருந்து வரக்கூடாது. அஸ்வின், அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கேட்க போறேன். அப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? உன்கிட்ட அன்னைக்கு வலிய வந்து பேச வந்தேன் பத்தியா? என் புத்திய நான் செருப்பால அடிக்கணும். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் எந்த பொண்ணுகிட்டையும் இப்படி அவமானப்பட்டதே கிடையாது. என்ன மொத திட்டுன பொண்ணே நீதான். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே நீ முழிக்காத. அஸ்வின். சாரி அஸ்வின், அன்னைக்கு ஏதோ தெரியாம. ஆய மூடு. நான் அன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னு கூட நீ கேட்க தயாரா இல்ல. நான் மட்டும் எதுக்காக இன்னைக்கு உன்கிட்ட பேசணும்? நீ என்ன சொல்ல வரேன்னு நான் எதுக்கு கேட்கணும்? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இது நாள் வரைக்கும் என் மனசுல என்னென்னமோ ஆசை இருந்துச்சு. ஆனா நீ அன்னைக்கு என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினியோ அன்னைக்கே எல்லாம் போயிருச்சு. அஸ்வின், அப்படி சொல்லாதீங்க. நான் அன்னைக்கு ஏதோ தெரியாம பேசிட்டேன். அதுக்காக இப்ப எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க அஸ்வின். சாரி அஸ்வின், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க மன்னிப்பு கேட்டு எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. நான் கூட உங்களை பத்தி என்னென்னமோ நினைச்சேன். ஆனா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கல. அஸ்வின், மன்னிச்சிருங்க அஸ்வின். நான் அன்னைக்கு அப்படி பேசினது தப்பு தான். தப்புன்னு உங்களுக்கே தெரியுதே. நான் அன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீங்களா என் மனசை புரிஞ்சுக்கிற பாருங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. நான் எதையாச்சும் சொல்லிட போறேன். அஸ்வின், அன்னைக்கு நான் என்ன தப்பு பண்ணனோ அதையே தான் நீங்களும் பண்றீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கல. நான் எப்படி உங்களை ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டேனோ அது மாதிரி நீங்களும் என்ன ஒரு நாள் புரிஞ்சுக்கிடுவீங்க. அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். ரொம்ப சந்தோஷம். எனக்காக யாரும் காத்திருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க போயிட்டு வரலாம். ஏன் அஸ்வின் இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரியே பேசுறீங்க? நீங்க எப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அஸ்வின். இதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் போயிட்டு வர்றேன். நல்லா ஏமாந்தியா? இப்படித்தானே எனக்கும் இருந்திருக்கும். இத்தனை நாளும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். கொஞ்ச நேரம் நான் பட்ட கஷ்டத்தை நீயும் அனுபவிச்சு பாரு. அப்படின்னாதான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிரு. உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை கிடையாது. என்ன மன்னிச்சிரு தென்றல். என்ன மன்னிச்சிரு தென்றல். உன் மனசை நான் காயப்படுத்திட்டேன். இப்ப நான் பேசின பேச்சுலதான் தெரியும் நீ எந்த அளவுக்கு என்ன விரும்புறேன்னு. இந்த கஷ்டம் உனக்கு மட்டும் இல்ல தென்றல், எனக்கும் சேர்த்துதான். என்ன மன்னிச்சிரு. மலரே, உனக்கு டாக்டர் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? எனக்கு சரவணனை தான் பிடிச்சிருக்கு. சரவணன். சொல்லு மலர். நீங்களா? நீங்க எப்படி வந்தீங்க? நீ தானே கூப்பிட்ட, அதான் வந்தேன். இங்கெல்லாம் நீங்க வராதீங்க, போங்க. யாராச்சும் பாத்துருவாங்க. நீ தானே சரவணன் கூப்பிட்ட. அதுக்காக அதான் வந்தேன். யாராச்சும் பாத்துருவாங்க, தயவு செஞ்சு போயிருங்க. போக மாட்டேன். போயிருங்க. நீ எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்ல நான் போறேன். நான் உங்களை கூப்பிடவே இல்லை, போங்க. என்ன டக்குனு போயிட்டாரு? ஐயோ, லூசு கனவா? பாத்தியம்மா அவள? நம்ம வந்து நின்னுக்கிட்டு இருக்கோம், அது கூட தெரியாம எப்படி கனவு கண்டுகிட்டு இருக்கானு? ஓ லூசு, பகல்ல கூட உனக்கு டாக்டர் நாக்குதான். என்ன செய்ய போறியோ தெரியல. அதானே அனுஷ்காமா, உங்களுக்கு சாணி கூட்டுறப்பயே இந்த இதுன்னா இவ மட்டும் நல்லா வாழ்ந்துட்டா இவளை கையில பிடிக்க முடியாது. ஏ மலரே. ஐயோ சித்தி, இவங்க ஏன் இங்க வந்தாங்க? எங்க திமுற பிடிச்சவளே, எவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்னடி கனவு வந்துகிட்டு இருக்கேன்? ஐயோ சித்தி, அதெல்லாம் இல்ல சித்தி. நான் ஒரு வாட்டி மலரன்னு கூப்பிட்டா 2 வாட்டி என்ன சித்தின்னு கேக்குற ஆளு இப்ப நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டேன்? எனக்கு குளிர் விட்டு போச்சு, அப்படித்தானே? ஆமா, மேடம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இனிமே நம்ம மேலாம் பயம் இருக்குமா உங்களுக்கு? அப்படிலாம் இல்ல சித்தி. நடி நல்லா நடி. காசா பணமா? வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடு. அனுஷ்கா, உன் வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்காத. அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணல. எப்பா
என்னம்மா போய் சொல்றான்னு பாரு. நான் எதுக்கு போய் சொல்லணும்? என்னடி வாய் கூடுது? நீயும் அந்த தென்றலும் பம்பு செட்ல நின்று பேசினத நான் கேட்டுட்டேன்டி. இதுக்குத்தான் அவகிட்ட சொன்ன பேசாம மறுடின்னு சொன்ன கேட்டாளா? ஏண்டி டெய்லி தண்ணி பச்சை போறேன்னு இந்த வேலைதான் நடக்குதா என்ன? இல்ல சித்தி, அப்படி இல்ல மறுபடி அப்படி இல்லன்னு சொல்லாதடி. அதான் நீ பேசுனத நான் கேட்டுட்டேன்ல. அவ என்னமா உனக்கு டாக்டர் பிடிச்சிருக்கான்னு கேக்குறா, நீ என்னமா எனக்கு சரவணனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ற. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? சரவணனா? அது ஏண்டி சரவணன்? அந்த டாக்டர் பேர் தாம சரவணன். போகும் கதை அப்படி போகுதா? இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கப்பவே உனக்கு இந்த நினைப்பு. இதுல நீ அவன் கூட போய் சந்தோஷமா வாழ்ந்துட்ட, எங்களெல்லாம் நீ இது பண்ணிட மாட்ட. பாடி வெளியே உன்னை நான் சந்தோஷிக்க வைக்கல. என் பேரு செல்வி இல்லடி. சித்தி வேணாம் சித்தி. எடி ஒரு நாள் உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பாத்திருப்பியா? உன் மூஞ்சிக்கு டாக்டர் மாப்பிள்ள கேக்குதே. சித்தி விடுங்க சித்தி. அம்மா இதெல்லாம் உனக்கு தேவைதாண்டி. மருது அம்மா, மருது வேணாண்டா மருது. அச்சோ மருது எப்படி இங்க வந்தா? மருது சொன்னா கேளு. வேண்டாம் மருது, நில்லுடாங்க. நான் சொன்ன கேப்பையா கேட்க மாட்டியா? என்னமா அதெல்லாம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருந்தவ இதை மறந்தே தொலைஞ்சிட்டேன்டி. இவளுக்கு ஒண்ணுன்னா அந்த மாடு எங்கிட்ட இருந்துதான் ஓடி வரும்னு தெரியாது. பத்தியா எப்படி வந்து நிக்குதுன்னு? இத பத்தி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அதான் எனக்கே ஞாபகம் இல்லையே, அப்புறம் எங்கிட்ட உனக்கு நான் சொல்றது? இருடி இரு, இந்த மாட்டை வச்சுக்கிட்டு நீ ஆட்டம் ஆடுற. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த மாட்டை அடிமாட்டு விலைக்கு விக்கல, அப்புறம் பாருடி என்னைய. அதை செஞ்சு தொலைமா. இவளுக்கு ஒண்ணுன்னா அந்த மாடு எப்படி வருதுன்னு பாரு. நானே ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன். நாம எவ்வளவு சொன்னா அப்பதான் அந்த மாடு கேட்டுச்சா? பத்தியா எந்திரிச்சு வந்து ஒரு முறத்துல முறைச்சா பின்னாடி போய் நிக்குது பாரு. ஆமா, இந்த இடத்த விட்டு போல ஓடிடுவோம். இது நிக்கிற தோரணைய பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அதுவும் கொம்பு மேல பேர் எவ்வளவு பெருசா வாத்து வச்சிருக்காங்க. இருக்கட்டும் ஆட்டம் ஆடுற. இவ ஆட்டம்லாம் ஒரு நாள் அடங்காமையா போயிரும். முதல் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். கிட்ட இந்த மாட்டை வச்சு நம்மள காலி பண்ணிடுவா. வருது உன்கிட்ட நான் எத்தனை வாடி சொல்லியிருக்கேன், இப்படி எல்லாம் கட்டுத்தறியில இருந்து ஆத்துக்கிட்டு வரக்கூடாதுன்னு. என்ன பழக்காதலாம்? ஓஹோ, இவங்க என்ன தள்ளி விட்டாங்கன்னு நீ ஓடி வந்தியா? இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு யாரும் இல்லைன்னு. இப்ப புரிஞ்சிருக்கும் எனக்கு யார் இருக்கான்னு. ஏண்டி மாட்டை வச்சு எங்களை பயமுறுத்துறியா? ஏடி இரு, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அது கைய கால முறிச்சு போட்டு படுக்க போடல, அப்புறம் பாருடி என்ன. அது உங்களால முடியாது. நீங்க என்ன நினைச்சாலும் மருது ஒண்ணும் பண்ண முடியாது. என்னோட மருது என்ற மருது. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல வந்து நிக்கிறது நீ மட்டும் தான்டா. நீ என்னோட மருதுன்னு நிரூபிச்சு காட்டிட்ட. 5 அறிவு இருக்க ஜீவனுக்கு கூட மத்தவங்க மனசு புரியுது. ஆனா 6 அறிவு இருக்க மனுஷங்களுக்கு யாரோட மனசும் புரியவே மாட்டேங்குது. இந்த வருஷமும் வழக்கம் போல நம்ம தான் ஜல்லிக்கட்டுல ஜெயிக்கணும். என்னடா மருது? சரிவா போலாம். உன் பாசத்துக்கு அளவே இல்ல மருது. எப்படித்தான் எனக்கு பிரச்சனை வருதுன்னு உனக்கு மட்டும் தெரியுதோ நம்ம. அது எப்படி மருது? என்ன மாதிரி இப்படி ஆகி போச்சு? தப்புச்சுட்டா. எப்படியாவது அவளை நடுரோட்ல சந்தோஷிக்க வைக்கலான்னு பார்த்தா கரெக்டான நேரத்துல அந்த மாடு வந்து எல்லாத்தையும் கெடுத்து தொலைஞ்சிருச்சு. ஊருக்குள்ள வச்சு இவளை எப்படியாச்சும் கேவலப்படுத்தினா எல்லாம் அந்த டாக்டருக்கு தெரியும். அதை வச்சே இவளை அவன் விரும்புறானா இல்லையா எனக்கு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இந்த மாடு வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிருச்சு. என்னடி செல்வி, ஆத்தாள் மகனும் என்ன சதித்திட்டம் போடுங்க? யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா? ஒழுங்கா மரியாதையா அந்த மாட்டை எவன்ட்ட வாங்கிட்டு வந்து அவன்கிட்டயே போய் வித்துட்டு வந்துரு. இல்ல வேற எவனுக்காச்சும் அடிமட்டு விலைக்கு வித்துப்படு. எதுக்கு வைக்கணும்? என் மகளுக்கு நீ இருக்க ஒரே ஆறுதல் அந்த மருது மட்டும்தான். அவனையும் வித்துப்பட்டு நீ படுத்துற கஷ்டத்துல என் மகளை கவலைப்பட வைக்க சொல்றியா? எப்ப பாரு மக புராணத்தையே பாடாதீங்க. நானும் உங்களுக்கு ஒரு மகனா. என்ன பத்தி எப்பயாச்சும் இப்படி எல்லாம் பேசிருக்கீங்களா? நீங்க பேசுற மாதிரி
மாதிரி நீ ஒண்ணும் நடந்துக்கல. உங்க அம்மா பேச்ச கேட்டு நீயும் என் பிள்ளைய சேர்த்து பாடா படுத்துறீங்களே. அந்த மருது என் பிள்ளையோட சின்ன வயசுல இருந்து அவ கூட இருக்கு. யாருக்காகவும் அந்த மாட்டை நான் விற்கவே மாட்டேன். வீட்டுக்குள்ள வேணா நீ என் மகளை என்ன பாடு வேணா படுத்திக்கலாம். ஆனா வெளியே போன அந்த மாட்டுக்கிட்ட மாட்டு நீ முழிக்க வேண்டியதான். அதுக்கு தானே அந்த மாட்டை விக்கின்னு பாடா படுத்துறேன்னு. எத்தனை நாளைக்கு அந்த மாட்டை கட்டி அழுகுறீங்கன்னு நானும் பாக்குறேன். அது என்ன மாடா இல்ல வேற என்னமா? கிட்டக்க போனா என்னையெல்லாம் அப்படி பாக்குது. கிட்ட என்ன மென்னு தின்னது போல. சின்ன வயசுல இருந்து கூட இருக்க என்னாலேயே அந்த மாடை கட்டுப்படுத்த முடியாது. என் மகளை தவிர யாரும் அது பக்கத்துல போக முடியாது. அந்த அளவுக்கு மாட்டை கூட உன் மக மயக்கி வச்சிருக்கா. ஆமாடி, ஆமா, மயக்கித்தான் வச்சிருக்கு. அன்பால மயக்கி வச்சிருக்கு. உன்ன மாதிரி அகங்காரம் புடிச்சு இல்ல. இரு அப்ப நம்ம மகளை ஆட்டமா போறீங்க ஆட்டம். நைட்டோட நைட் அந்த மாடை எங்கேயாச்சும் நான் கடத்தி விடல. என் பேர் செல்வி இல்ல. உன்னால முடிஞ்சா பாத்துக்கடி. என் மகளை தவிர அந்த மாட்டுக்கிட்ட எவனாலையும் நெருங்க முடியாது. பாத்தேல போன வருஷம் பொங்கலுக்கு எவ்வளவு அழகா என் புள்ள சேர்த்துட்டு வந்துச்சுன்னு, அதே மாதிரி இந்த வருஷமும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல என் புள்ளைய கலந்துக்கிற வச்சு வீர தமிழச்சின்ற பேர் வாங்கல. வாங்கி காட்டேன்டி. காட்டிட்டு அப்புறமா வந்து பேசுறேன். என்னமோ உன் மக படிச்சிருக்கான்னு பெருசா பீத்துன பாத்தியா? என் மகனோட வீர சாகசத்தை என் பிள்ளைக்கு ஈடு யாரும் ஆக முடியாது. என்னம்மா நீயே அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? நான் என்ன பண்றது? எனக்கு நாப்ல ஆசை இல்லையா என்ன? ஒரே ஒரு ட்ரெஸ்ஸுமா, வேற ஒண்ணு நான் கேட்க மாட்டேன் உங்ககிட்ட. தைப்பொங்கலுக்கு எல்லாம் புது புது ட்ரெஸ்ஸா போட்டு மினிக்கிட்டு தெரியவாளுங்க. நான் மட்டும் பழசா போட்டுட்டு தெரியவா? என்னம்மா நீ? நானாப்ல எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? தைப்பொங்கலுக்கு எல்லாம் புதுசு புதுசா சேலை எடுத்து இப்பயே ஜாக்கெட் தைக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. உங்க அப்பங்கிட்ட நைட்டே கேட்டுட்டேன் ஒரு 5000 ரூபா இருந்தா கொடுங்கயான்னு. நானும் பூ மாதிரி ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறோம்னு. கேட்கலையே. என்கிட்ட எந்த காசுன்ட்டாரு. ஆமா நீ போய் சொல்லுவா. நீ அப்பாட்ட கேட்டிருக்கவே மாட்டா. ஆமாடி நான் தான் போய் சொல்லிட்டு கிடைக்கேன் பாரு. இப்ப உங்க அப்பா வர நேரம் தானே. வரவு நீயே கேளு என்ன சொல்றாரு நானும் பாக்குறேன். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ பொங்க காசு 1000 ரூபாய் வாங்கின. உனக்கு 1000 ரூபாய்க்கு சேலை எடுத்த பத்தல? உனக்கு மட்டும் 3000 4000 ரூபாய்க்கு ட்ரெஸ், எனக்கு மட்டும் 1000 ரூபாய்க்கு சேலையா? இது நல்லா கூத்தா இருக்குடி. போதும் உனக்கு 1000 ரூபாய்க்கு சேலை எடுத்தா போதும். சரிடி பாத்துக்கிறேன். எனக்கு கொடுத்த 1000 ரூபாய்க்கு நான் சேலை எடுத்துக்கிறேன். உங்க அப்பா கிட்ட முடிஞ்சா நீ காசை வாங்கி போய் ட்ரெஸ் எடுத்துக்க. ஐயோ தேவையில்லாம வாய கொடுத்து நானே மாட்டிக்கிட்டேனே. அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்குறதுக்கு பேசாம அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட வாங்கிடலாம். மாமா பிளீஸ்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. அப்பா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் வாங்கி கொடுமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீயாச்சும் உங்க அப்பனாச்சு. நான் கொடுத்த 1000 ரூபாய்க்கு நான் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். 2000 3000 ரூபாய்க்கு இல்லாட்டினாலும் எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுமா. அதானே என்னடான்னு பார்த்தேன். என்கிட்ட 1000 ரூபாய்க்கு அடி போடுறிய மகளே. முடியவே முடியாது. உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்குவியோ வாங்காம இருப்பியோ அது எனக்கு தெரியாது. என்னங்கடி என்ன நடக்குதுங்க? ஆத்தாளு மகள அப்பால இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் பேச்சுவார்த்தை நடக்குதோ தெரியல. ஐயோ இது வேற பங்குக்கு வந்துச்சு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடிச்சு பிடிச்சு எப்படியாச்சும் அப்பா கையில காலில் விழுந்தாச்சும் ஒரு ட்ரெஸ் வாங்கிடலாம்னு நினைச்சேன். இது இருக்க வரைக்கும் ஒண்ணு நடக்காது. பொங்கலுக்கு இவளுக்கு ட்ரெஸ் வேணுமா? அதத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. பேசாம இரு. காரியத்தையே கெடுத்துருவ போல. ட்ரெஸ்ஸா? இப்ப தன்னடி ஆத்தாள மகள தீபாவளிக்கு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தீங்க. பத்தலையாது உங்களுக்கு? அதை போட்டா போதாது நினைச்ச இந்த கிழவி இதைத்தான் சொல்லுமே. நீ வாய முடிக்கிட்டு பேசாம இருக்கியா? உனக்கு தேவையான்றே. உனக்கு வேணும்னா நீ ஒரு ட்ரெஸ் கேட்டு வாங்கிக்க. ஆச்சு எங்க அப்பா வாச்சு. நீ ஒண்ணு எனக்கு காசு போட்டு எடுத்துறல. எங்க அப்பா தான் எடுத்துறாரு. எப்பா வாய் உங்ககிட்ட இருந்துட்டா உனக்கு இப்படி வாய் வந்துச்சா தெரியல. வேறையாட்ட உங்ககிட்ட இருந்துதான் வரும். வேறையாட்ட இருந்து வரும். இங்க வாருங்கடி. இங்க ஆத்தாள் மகளும் ட்ரெஸ் எடுத்தாலும் சரி எடுக்கட்டியும் சரி என் மகளுக்கு பொங்கச்சீரு போய் சேரணும். ஆமா அரசு. ஆனா இது ஒண்ணு கல்யாணம் முடிஞ்சு இப்ப என்னமோ 1 வருஷம் 2 வருஷம் ஆகுற மாதிரி 4 வருஷம் ஆகுது. வருஷம் தவாம பொங்கச்சீரு வேற போய் சேர்ந்துடணும். என்னடி எங்க மனமனன்ற? நீ மட்டும் உங்க அண்ணன் தம்பிட்டு இருந்து வருஷம் பொங்கச்சீரு வாங்கிட்டு வந்து சேர்றல. உனக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம்? 25 வருஷம் ஆச்சு. வருஷம் தவறாம பொங்கச்சீரு வந்து சேர்ந்துருது. அது மாதிரி ஏமாளுக்கு பொங்கச்சீரு போய் சேர வேண்டாம். நானே எங்க அண்ணன் தம்பிட்ட பொங்கச்சீரு வேணும் கேட்டுக்கிட்டா இருக்கேன். எங்க அண்ணன் தம்பி எடுத்து கொடுக்குறாங்க, நான் வாங்கிட்டு வர்றேன். அது மாதிரி தாண்டி என் மகன் எடுத்து கொடுக்குறியா அவன் தங்கச்சிக்கு போய் சேருது. எவ்வளவு மனமனாண்ட கூடாது. இப்ப யார் மனமனாண்டது? நீங்க வச்சு உங்க மாயனாச்சு. நானா காசு போட்டு எடுத்து தர போறேன். பொங்கச்சீரு எடுத்து கொடுத்தாலும் சரி எடுத்து கொடுக்காட்டியும் சரி போய் உங்க மகன்கிட்ட கேட்டுக்கங்க எதுனாலும். அத்தாடி ஆத்தா என் மகனுக்கு செய்யணும்னா அவளுக்கு என்னண்டுதான் இருக்குமோ. பேசாம இருங்க. இப்ப எனக்கு எப்படியாச்சும் ட்ரெஸ் வாங்கணும். பொங்கச்சீரு ஒண்ணுதான் இங்க குறைச்சலா இருக்கு. பேசுவீ ஏன் பேச மாட்டேன்? நாளைக்கு நீ ஒருத்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தெரியும் எல்லாம். என்ன பிரச்சனை? என்ன நடக்குதுங்க? ஏண்டா பூவரசு
உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் தங்கச்சிக்கு பொங்கச்சீர் எடுக்கணும் பொங்கச்சீர் எடுக்கணும்னு. என்னடா ஒண்ணும் பேசாம இருக்க? சரிம்மா எடுத்துடலாமா? என்னைக்கு நான் எடுக்கிறது? பொங்கல் தான் வந்து போச்சு. என்னைக்கு நீ போய் எடுத்து கொடுத்துட்டு வர்றது? நீ ஏன் கவலைப்படுற? நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வர்றது என் பொறுப்பு. அப்பா பொங்கச்சீர்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல எனக்கு Dress வேணும். எல்லா பிள்ளைகளும் பொங்கலுக்கு புது துணி போட்டு மினுக்கிட்டு தெரியுங்க. நான் மட்டும் பழைய துணியை போடுறதா? என்னடா இப்ப தானடா தீபாவளிக்கு 5000 ரூபாய்க்கு எடுத்த, அதுக்குள்ளேயுமா உனக்கு புது ட்ரெஸ் வேணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தீபாவளிக்கு எடுத்த மாதிரி பொங்கலுக்கும் புது Dress வேணும். சரி புது துணி தானே, உனக்கு ஒரு புது துணி எடுத்து கொடுத்துடலாம். ஏண்டா உன் மகளுக்கு புது துணி எடுத்தா அப்ப எனக்கு வீட்டுல நான் வயசானவன் இருக்கேன்னு ஒரு அக்கறை இருக்கா உங்களுக்கு? சரி உனக்கு ஒரு புது துணி எடுத்துடலாம். அப்ப எனக்கு நான் மட்டும் எனக்கு யாராச்சியா? எனக்கு புது சேலை வேணும். உனக்குமா? சரி உனக்கு ஒரு புது ட்ரெஸ். ஏண்டா பூவரசா, காசு இல்லண்டா எப்படா எல்லாத்துக்கும் இந்த Dress எடுப்ப? அதான் வயல்ல நெல்ல இருப்பு வந்துச்சுலம்மா, அதுல கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதுல எல்லாத்துக்கும் எல்லாம் ஜெஜிட வேண்டியதான். நாளைக்கே எல்லாரும் போய் யார் யாருக்கு எப்படி துணி வேணுமோ எடுத்துக்கிட்டு வாங்க. என்னம்மா பூங்கொடி, சந்தோஷம் தானே? அதான் உங்க மகட்ட கேளுங்க. ரொம்ப சந்தோஷம். செல்லக்குட்டீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு